வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி தான் எல்லாரும் வந்து வெரைட்டியாக கொழுக்கட்டை தான் பண்ணுவாங்க. ஏலா கொழுக்கட்டை, பூரன் கொழுக்கட்டை, அந்த மாதிரி வெரைட்டியாக குடி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் வந்து குடி கொழுக்கட்டை லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க இங்கே பார்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு உள்ள மேல் மாவு தயாரிக்கிறதுல தான் சிலருக்கு வந்து அது வெடிக்கிறோம், ட்ரையாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அந்த மேல் மாவு எப்படி தயாரிக்குன்னு ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மேல் மாவு தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து இதில் கொட்டிக்கலாம். நம்ம இது லைட்டாக அந்த ஈரம் போகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக அதை வறுத்துக்கலாம். ரொம்ப மணல் பருவமாக வறுக்க தேவையில்லை. அது அந்த நம்ம வந்து அரிசி மாவில் லைட்டாக ஈரம் இருக்கும்ல, நான் வந்து இது வந்து கடையில் வாங்கலை, வீட்டில் பச்சரிசியை வந்து ஒரு 2 hours தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு 2 hours கழித்து அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டு ஒரு ஃபேன் காற்றுல வந்து அதை நல்லா உலர்த்தி வச்சுட்டேன். அது தண்ணி நல்லா ட்ரை ஆக, அது தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு அது மிக்சியில் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கண் அரிப்பில் அரிக்காமல் மீடியம் சைஸில் நான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் அந்த கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடராக அரைச்சிட்டா அது ஒரு மாதிரி வலுவலுன்னு நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது இருக்கும். ஸோ வந்து செகண்ட் இதில் வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் நான் 1 கப் எடுத்துருக்கேன். அதை வந்து லைட்டாக அதோட ஈரம் போகிற அளவுக்கு நம்ம அதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஈரம் அந்த இது போயிடுச்சு லைட்டாக. இப்போ இதை மாற்றிக்கலாம். நம்ம வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு தான் நான் மாவு எடுத்திருந்தேன். அதே கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை அதே கடாயில் நம்ம கொதிக்க வச்சிடலாம். 1.5 கப் அதை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பு சிறிதளவு சேர்த்துக்கணும். எப்போவுமே உப்பு போட்டிருந்தா தான் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மேல் மாவு வந்து சப்புன்னு இருக்காதபடி சுகர் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒட்டாமல் கொஞ்சம் ஷைனிங்காக வர்றதுக்காக அந்த எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் வந்து கீ கூட சேர்த்துக்கலாம். கீ சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா தளதளன்னு கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம கிளறணும். சேர்த்துக்குவோம். இது நல்லா கட்டி தட்டாதபடி கிளறணும். இது ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்குவாங்க. இது நல்லா கிளறி விடுவோம். அந்த சுடுதண்ணிலே அது நல்லா மாவு வெந்துடும். இது இப்படி கட்டியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம கிளற அந்த கட்டி வந்து நல்லா சரியாயிடும். சைட்லலாம் ஒட்டாமல் ஒரு இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது வந்துடும். அப்போ நம்ம வந்து அதை ஆற வச்ச பிறகு திருப்பி நம்ம வந்து அதை பூரன் பண்ணலாம். நம்ம பூரன் உள்ளே வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த நீர்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுப்போம். இந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா ஒட்டாதபடி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அதை கிளறிட்டோம். பாருங்கள், ஒட்டவில்லை நல்லா. நீங்கள் வந்து ஒரு இதை வந்து நம்ம கையால் அப்படி தொட்டு பார்க்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டக்கூடாது. அப்போ அந்த நம்ம நம்ம கிளறி வச்சுருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இதே சூட்டில் வந்து ஒரு 5 minutes நம்ம மூடி வச்சுருவோம். அந்த சூட்லேயே அந்த மாவு கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த மாவை கிளறி ஒரு 10 minutes நம்ம அதை மூடி வச்சுட்டோம். கொஞ்சம் ஆறு இருக்குது, கை கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் கையில் எடுத்துக்கோங்க. இல்லைனா நெய் கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது நல்லா சப்பாத்தி மாவு நம்ம பசைகிற மாதிரி அதை நம்ம நல்லா ஒன்று திரட்டி பிசைஞ்சு வச்சுக்கிடணும். கையில் அது ஒட்டாது. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போது நீங்கள் பசைஞ்சு கொடுங்க. எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அதை பசைஞ்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு ஈர துணியை நல்லா புழிஞ்சு, ஒரு வெள்ளை துணியை நல்லா தண்ணியில் முக்கிட்டு நல்லா புழிஞ்சு இது மேலே போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து வெளியே வந்து அது ட்ரைனஸ் வராது. இல்லைன்னா அந்த வெளி மாவு டக்குன்னு காஞ்சிரும். நம்ம வந்து அந்த கொழுக்கட்டை உருட்டும் போது அது வெடிச்சிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம உருட்டிட்டு பாருங்கள், அது வெடிப்பே வராது. நல்லா மெலீஸாக தட்டுறதுக்கு வரும்.
இப்படி தான் அந்த மேல் மாவு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரண் பண்ணி வச்சு உள்ளே வச்சு நம்ம பண்ணணும். அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.